உங்களுக்கு வெறும் சிம்பிளா சொல்றேன், இன்னும் இறங்கினா இன்னும் பெருசா சொல்ல முடியும். நான் வெறும் பேசிக்கா சொல்றேன். குறைஞ்சது 2000. அன்னைக்கு அன்புமணி என்ன சொன்னா 500 இருந்து 2000 அன்னைக்கு. அப்போ அதிகமாக 2000, நான் கம்மியா 2000 இருக்கின்ற தேமுதிக மாவட்டத்துல. அதிகம்னா 10,000 15,000 வாக்குகள் இன்னைக்கும் தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. மாற்ற முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், கரெக்டான கூட்டணி அமைச்சு கரெக்டான மரியாதை கொடுத்து தொண்டர்களை கரெக்டா எங்களை எதிர்க்காதீங்க, அணைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கேப்டன் வளர்ப்பு அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். கூட்டணி சொல்றீங்க, என்னை ஆளுங்களுக்கு எதிர்க்காதீங்க, வேலை வாங்க அன்பால சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம். இன்னைக்கு நாங்க சிஎம் ஆளுங்க கூட்டணி செய்யல, உங்களே சிஎம் ஆகும். அதனால வேற பேசாதீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு 170 சீட்டை நிற்போம், 180 நிற்போம், 150 நிற்போம். உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான லெவல் உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப அதே தானே எங்க கட்சிக்கும் இருக்கு. நாங்க எதுக்கு அது கீழே வரோம்? அதுக்கு எங்களுக்கான மரியாதை நாங்க கேட்கிறோம், எங்களை உரிமையை நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு போன எம்எல்ஏ 41 தொகுதி 2010 கூட்டணி வச்சோம். 29 எம்எல்ஏ, அந்த 9ல இருந்து 10 எம்எல்ஏ நம்ம விட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கும் அந்த 20 எம்எல்ஏ குறைஞ்ச தேமுதிக நிக்கிறாங்களே. அப்ப அந்த எம்எல்ஏ வாழ்க்கையை நாங்க பார்க்கணும். எல்லாரும் உங்க கட்சியை மட்டும் பார்க்காதீங்க. நீங்க முதலமைச்சரா 2 பேர் வரும்போது நீங்க கட்சியை தமிழ்நாட்டே நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க உங்க கட்சியை பார்க்காதீங்க, கூட்டணியை பாருங்க. அந்த 20-30 தொகுதியை உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ஜெயிக்கிறது இல்ல, உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்காக அந்த 30-20 தொகுதி நாங்க கேட்கிறோம். அதை நீங்க பாருங்க.